கல்முனை வடக்கு வைத்தியசாலை பிரச்சனை பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த பொட்டு வைக்கிறது பிரச்சனை பண்ணப்படவில்லை, நூல் வைக்கிறது பிரச்சனை பண்ணப்படவில்லை. ஆகவே இங்கே முஸ்லீம்களுடைய ஆடை மட்டும்தான் பிரச்சனையான ஒரு கேள்வியின் மூலமாக மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த இன்னொரு மதம் சார்ந்த விடயங்களை பேசுறது மூலமாக அல்லது இன்னொரு இனம் சார்ந்த விடயங்களை பேசுறது மூலமாக இது இனப்பிரச்சனையாக வருவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த சமூக வலைத்தள வாசிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் இந்த விடயங்களை முன்முயற்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அடக்கப்படுகின்ற ஒரு இனத்துல பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதை அடக்கிறதுக்கென்று ஒரு இனம் இருக்கும். அந்த அடக்கிற இனத்தில இருந்து யாராவது ஒருவர் குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரலாகத்தான் என்னுடைய குரல் இருந்தது என்ற விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக அடக்கப்பட்ட இனம் என்று சொல்றது குறிப்பாக இந்த விடயத்தில் அவர் சொல்கின்ற முஸ்லீம் சமூகத்தை அடக்குகின்ற இனம் என்று சொல்றது யார் என்ற ஒரு கேள்வி. அப்ப அடக்குகின்ற இனத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்றால் அவர் தமிழ் சமூகத்திலிருந்து வந்தபடியா தமிழர்களை அந்த அடக்குகின்ற இனம் என்ற ஒரு பகுதிக்குள் அவர் கொண்டு வருகின்றாரா? முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவர் உருவாக்குகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்றவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இது தொன்று தொட்டு வருகின்ற பிரச்சனை, இந்த அரசாங்கத்தில் மட்டும் அந்த பிரச்சனை அல்ல. அதே மாதிரி தான் இங்கு அவர்களுடைய கலாச்சார ஆடை அணிவதற்கான உரிமையைத்தான் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த உரிமையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கிறது. வணக்கம். இந்த காணொளியில கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில இந்த தாதியர் பிரச்சனை தொடர்பாக எழுந்த விடயங்கள் தொடர்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஆற்றிய உரைகள் சம்பந்தமாகவும் இதற்கு இந்த அரசாங்கம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பது சம்பந்தமாகவும் இதனை ஒரு இனவாத விடயமாக அல்லது இனவாத கண்ணோட்டத்தில் ஒரு குழுவினர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள சொல்லலாம். இந்த விடயங்கள் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ஸ்தானக்கின் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தன்னுடைய கருத்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது தன்னுடைய கருத்து நிலைப்பாடுகளை சொன்னதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஆடையோட கலாச்சார ஆடையோட அந்த தாதியர்கள் அங்க போறதுல இங்க வேலை செய்யற தமிழ் தாதியர்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. இதை மீண்டும் இந்த கலாச்சார ஆடை அணியக்கூடாது என்று சொல்றதுதான் அவர்களுடைய உரிமைகளை மறுக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில அந்த குறிப்பிட்ட தாதியர்கள் அதே ஆடையோட போய் பணியாற்றுவதற்கான ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் தாதியர்கள் கலாச்சார ஆடையோடையே அவர்கள் பணியாற்றலாம் என்கின்ற சுற்று நிருபத்தையும் உடனடியாக இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைத்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருந்தார். அதாவது இந்த விடயம் மக்கள் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற விடயமாக மாறி இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய விடயம் பெரிய அளவில் பேசப்படுகின்ற, அது மட்டும் இல்லாமல் பலர் மத்தியிலையும் ஒரு வரவேற்பு பெறுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக இவை சார்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விடயங்களை அவர்களுடைய உரிமைகள் என்று பார்த்து செயல்பட வேண்டும். ஒரு ஆடை என்றது அவர்களுடைய உரிமை. இளைஞருடைய அரசியலமைப்பிலே இருக்கின்றது இந்த கலாச்சார ஆடைகளாக இருக்கட்டும் மற்றும் கலாச்சார விழுமியங்கள் சார்ந்த விடயங்களை பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுவதற்குரிய உரிமை இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதையும் நாங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் அந்த வகையில தான் அமைய வேண்டும். அடுத்த கட்டம் நோக்கி செல்லுகின்ற பொழுதும் கூட அவ்வாறான ஒரு நிலைப்பாடுகள்ல தான் இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்லப்படுகின்ற பொழுதுதான் இதற்கான ஒரு சரியான நியதி ஒன்று அமைக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த விடயங்கள் ஒரு போராட்டமாக மாறுதலையோ அல்லது தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடுகளாக மாறுவதையோ தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. கடந்த 2 கிழமையா இந்த முஸ்லிம் 9 சகோதரர்களுடைய இந்த பிரச்சனை பேசப்படுகின்ற பொழுது அதுக்கு நேரடியாக தலையிட வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. என்னடா அரசாங்கத்துடைய ஒரு சர்க்குலர் ஊடாக கட்டுப்படுத்தின இல்லாட்டி ஒரு சில பழைய விதிமுறைகளை சுட்டிக்காட்டித்தான் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டிருக்கின்றது. அவ்வகையிலே ஒரு அநீதி மிக வெளிப்படையாக ஒரு சமூகத்துக்கும் நபர்களுக்கும் அந்த சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கும் ஒரு அநீதி நடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான
கடப்பாடு வந்து தலையிடுவது. ஏதோ ஒரு சர்க்குலர் வந்து கடந்த காலங்களில் நிறைவேற்றினதை காட்டிக்கொண்டு அந்த அநீதியை தொடர விடுறதல்ல, உடனடியாக தலையிட்டு ஒன்றில் அந்த சர்க்குலரை இரவிரவாக வந்த மாற்றுறது. ஆக குறைஞ்ச அளவுக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக அந்த அமைச்சு, சுகாதார அமைச்சோ ஒரு குறிப்பிட்ட அமைச்சு அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகின்றோம், அந்த பிரச்சனை கிளப்பப்பட்டு இந்த ரெகுலேஷன்ஸை காட்டின இடத்துல அவர்கள் அஷ்ரஃப் வைத்தியசாலைக்கு வந்து அவர்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். உண்மையின்படி எனக்கு இதுதான் விளங்க இல்லை. அந்த விதிமுறைகளை காட்டுறதாக இருந்தால் அந்த அஷ்ரஃப் வைத்தியசாலையில கூட அவர்கள் வேலை செய்ய முடியாது. அந்த ஆடை அணிந்த அந்த வைத்தியசாலையில கூட வேலை செய்ய முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு முட்டாள்தரமான ஒரு இனவாத ஒரு அறிக்கையாத்தானே அது இருக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு பழைய ஒரு ரெகுலேஷன் ஒன்றை காட்டி தட்டி கழிக்கிற வேலை, மோத விடுற சமூகங்களை வந்து மோத வைக்கிறதுக்குரிய ஒரு வேலையாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். அரசாங்கம் தான் இது பின்னாடி இருக்கிறோன்றதை வந்து நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் அவசரமாக இதில் வந்து தலையிட்டு இதை உடனடியாக வந்து நிப்பாட்டி வைக்கணும். அந்த 9 பாதிக்கப்பட்ட பெண்களையும் வந்து தங்களுடைய ஆரம்பத்தில் வந்து அவர்கள் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் உண்மை, அதுதான் சரி. நாகரிகமான ஒரு உலகத்திலே ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை அதுதான். அதை தட்டி கழித்து ஏதோ எதிர்காலத்தில் வந்து நாங்கள் அதை திருத்துவோம் என்று சொல்லி அதை இன்னும் பிரச்சனையாக்குறதுக்கு வேணுமென்று வந்து குழுவி வைக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகளுக்கு தீனி போடுகின்ற வகையிலே செயல்படுவது வந்து பொருத்தமற்ற ஒரு செயல். கல்முனை வடக்கு வைத்தியசாலை பிரச்சனை பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 2 விவாதங்கள் மீண்டும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சமூக வலைத்தளங்கள். ஒன்று வந்து இந்த சமூக வலைத்தள பதிவுகளில் பெரிய அளவில் பேசப்படுற விடயங்களாக இந்த புகைப்படங்கள் மூலமான செய்திகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது வந்து தாதியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் வந்து கையில் நூலோட வருவது மற்றும் பொட்டுக்களோட வருவது போன்ற இந்த புகைப்படங்கள் எல்லாம் வட்டமிடப்பட்டு காட்டப்பட்டு அதில் சில விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு சிலர் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இப்படியான சில நிகழ்ச்சியினர்கள் முன்னைய காலகட்டங்களில் இருக்குது. அதாவது வந்து அவர்கள் தங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு மட்டும் கலாச்சார விடயங்கள் பின்பற்றப்படுவதில்லை என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பான விவாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த விவாதங்கள் எல்லாம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய விவாதம் கொஞ்சம் வேறுபட்டு காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது சமூகத்தில் இன்னொரு கருத்தியலை தோற்றுவித்திருக்கின்றது. இந்த 2 விடயங்கள் தொடர்பாகவும் தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நூல்கள் மற்றும் பொட்டு வைத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த கருத்தியலை மீண்டும் வேறொரு கோணத்தில் பார்க்க வைக்கிறதுக்கான சில முயற்சிகள் நடக்கின்றதோ என்ற கேள்வி. இந்த பொட்டு வைக்கிறது பிரச்சனை பண்ணப்படவில்லை, நூல் வைக்கிறது பிரச்சனை பண்ணப்படவில்லை, ஆகவே இங்கே முஸ்லிம்களுடைய ஆடை மட்டும்தான் பிரச்சனையான ஒரு கேள்வியின் மூலமாக மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதாவது ஒரு வயல் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது வயலுடைய ஒரு பகுதி எரிந்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த வயலில் தண்ணியை ஊற்றி அந்த பகுதியை அணைத்து விடுவதுதான் சரியான தீர்வு. அதே போல முஸ்லிம் மக்களுடைய கலாச்சார ஆடை சம்பந்தமான பிரச்சனைக்கு சிக்கல் நிலவுதென்றா அது சம்பந்தமான விடயங்களில் கலாச்சார ஆடை அணியலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதன் மூலமாகவோ அல்லது முஸ்லிம் மக்களுடைய போராட்டங்கள் மூலமாக அந்த கலாச்சார ஆடை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதான் ஒரு தீர்வாக அமையும். இன்னொரு பக்கத்தால் இந்த வயல் எரிஞ்சு கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தால் இன்னொரு பக்கத்தால் எரிச்சு விட்டால் வயல் வேலைக்கு எரிந்து முடிந்துவிடும், அது வயல் எரிகின்ற நேரம் குறைந்துவிடும் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டில் இருக்கிறது தான் இந்த நூல் சம்பந்தமான பிரச்சனை. மீண்டும் இன்னொரு வகையில் இந்த இன்னொரு மதம் சார்ந்த விடயங்களை பேசுறது மூலமாக அல்லது இன்னொரு இனம் சார்ந்த விடயங்களை பேசுறது மூலமாக இது இனப்பிரச்சனையாக வருவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த சமூக வலைத்தள வாசிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் இந்த விடயங்களை முன்முயற்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நலிந்த ஜெயதிஸ் அவர்களோட தமிழ் கட்சியினர் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை முன்வைத்திருந்தால் அந்த கலந்துரையாடலையும் சரியான முடிவு எட்டப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அது நலிந்த தேசிய அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த சிங்களவர்களுக்கு என்று ஒரு ஆடை, தமிழர்களுக்கு என்று ஒரு ஆடை, முஸ்லீம்களுக்கு என்று ஒரு ஆடை என்று வருகின்ற பொழுது அங்கே
பொது ஆடை பொது சீருடை பிரச்சனையில் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று நிலவும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். ஆக மீண்டுமே இந்த விடயம் எந்த வகையில் இந்த அரசாங்கத்தால் கொண்டு செல்லப்பட போகின்றது என்ற ஒரு கேள்வியை அதை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது இவ்வாறு இருக்க இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார். அடக்கப்படுகின்ற ஒரு இனத்துல பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதை அடக்கிறதுக்கென்று ஒரு இனம் இருக்கும். அந்த அடக்கிற இனத்தில இருந்து யாராவது ஒருவர் குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரலாகத்தான் என்னுடைய குரல் இருந்தது என்ற விடயத்தை அவர் தெரிவித்தார். இப்போ இங்கே அவர் ஒரு இனங்களாகவே இதை அவரே மீண்டும் பிரிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக அடக்கப்பட்ட இனம் என்று சொல்றது குறிப்பாக இந்த விடயத்தில் அவர் சொல்கின்ற முஸ்லீம் சமூகத்தை அடக்குகின்ற இனம் என்று சொல்றது யார் என்ற ஒரு கேள்வி. அப்ப அடக்குகின்ற இனத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்றால் அவர் தமிழ் சமூகத்திலிருந்து வந்தபடியா தமிழர்களை அந்த அடக்குகின்ற இனம் என்ற ஒரு பகுதிக்குள் அவர் கொண்டு வருகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. மீண்டுமே இதை ஒரு இனவாத ரீதியில பார்க்க வேண்டிய ஒரு சூழலை அவரே ஏற்படுத்தி இருக்கின்றாரோ என்ற கேள்வி பெரியளவிலான பேசுபொருளாக ஏன்னா சில சமூக வலைத்தள பதிவுகளில் சிலருக்கு எதிரான கருத்தியல்களை அவர் சொல்றது பழமை. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியாக செயல்பட வேண்டிய ஒருவர் என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை அவர் சொல்லிய விதம் மீண்டும் இன ரீதியான முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குமா என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஏற்கனவே அவர் இந்த பிரதேசவாதம் சம்பந்தமான விடயங்களை ஊக்குவிக்கிறார் என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று பலராலே முன்வைக்கப்படுறது. அந்த கிளிநொச்சி சம்பந்தமான விடயங்களை அவர் பேசுகின்ற பொழுது அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இங்கே மீண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இவர் உருவாக்குகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி. ஒரு பெரும்பான்மை சமூகத்தை பெரிய அளவில் பாதிக்க போன்றது. பெரும்பான்மை சமூகம் என்று நான் சொல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது அவரை பிரதிநிதியாக்கின ஒரு சமூகத்துக்கு அது போய் சேர போன்றது. அது முஸ்லீம் சமூகத்தினுடைய போய் சேரக்க எப்படி வரும்? அது இரண்டு இனங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக தான் இருக்கும். இங்கே அடக்குகின்ற இனமாக தமிழ் இனம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி நிலைமைகள் ஒன்று அங்கே எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நாங்கள் முன்னைய காலகட்டங்களில் கூட இங்கே தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கணும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் தனிப்பட்ட ரீதியாக ஆராயாமல் நாங்கள் அது ஒரு சமூக ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஆராய்ந்து அதற்கு இன ரீதியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வந்தபடி, அதாவது முஸ்லீம் தமிழ் சமூக பிரச்சனை அனோஜனுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், போர்ச்சூழலுக்கு முதலும் போர்ச்சூழலுக்கு பிறகும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதை ஒரு இன பிரச்சனையாக மாற்ற அந்த சூழ்நிலையில மீண்டுமே அது ஒரு இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற ஒரு வழிவகை ஏற்படுத்தும். இரண்டு பேருமே ஒரு தமிழ் பேசும் சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கின்ற இந்த நிலைமையில இப்படியான கருத்துக்கள் வருவதன் மூலமாக அடுத்த கட்டம் நோக்கிய நபர்கள் ஒரு இனப்பிரச்சனையாக ஏற்படுவதற்கான அல்லது இன முரண்பாடுகளாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அதே மாதிரியான விடயம் தான் இந்த நூல் கட்டப்படுவதும் அல்லது பொட்டு வைக்கப்படுவதுமான விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒருவர் பொட்டு வைக்கின்றார் என்றதுக்காண்டி அவருடைய கலாச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. நூல் கட்டி கொண்டு போகின்றார், அவருடைய கலாச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இவர்களுடைய ஆடை அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார். உண்மையிலேயே அவர்களுக்கான கலாச்சார ஆடை அணியப்பட வேண்டியது அவர்களுடைய உரிமை. அந்த உரிமையை கேட்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கின்றது. அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அரசியலமைப்பின் பிரகாரம் அனைத்து மதங்களுக்குரிய உரிமைகளும் மத அனுஷ்டானங்களையும் கலாச்சாரங்களையும் விழுமியங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களையும் ஒரு மதத்தை விட பின்பற்றுறதுக்கான உரிமை அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கு. எந்த மதத்தையும் பின்பற்றுகின்ற உரிமை இந்த இலங்கையில் வாழ்ற குடிமக்களுக்கு இருக்கு என்கின்ற அடிப்படையில் அதற்கான உரிமைகள் அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது உண்மையான விடயம்தான். உண்மையில கூட இந்த ஒரு அவர்களுக்கான ஒரு இடமாற்றம் ஒன்று சம்பந்தமாக கூட பேசப்படுது. அந்த இடமாற்றம் பெற்ற விடயம் கூட பெரியளவு நிரந்தர தீர்வாக அமையாது. அது கூட ஒரு தற்காலிக தீர்வு தான். இன்றளவிலும் நாங்களும் தமிழ் சமூகத்திலே இருந்து பெரும்பாலான ஆதரவும் கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்றவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இது தொன்று தொட்டு வருகின்ற பிரச்சனை. இந்த அரசாங்கத்தில் மட்டும் அந்த பிரச்சனை அல்ல, ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் இந்த பிரச்சனை ஏதோ ஒரு வழிவகையில் வந்திருக்கிறது. பாடசாலை முறைமைகள் ஊடாகவோ அல்லது கலாச்சார விடயங்கள் ஊடாகவோ. அது மட்டுமில்லாது இப்ப வைத்தியசாலை விடயத்தில் வந்து நிற்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது இலங்கையில மட்டும் தோன்ற பிரச்சனையும் அல்ல, ஒவ்வொரு நாடுகளிலையும் இந்த பிரச்சனை தோற்றுவிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு தீர்வு திட்டங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் அது எல்லா தீர்வு திட்டங்களும் முஸ்லிம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வு திட்டங்களான்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு கேள்வி நிலைமைகள் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி தான் இங்கு அவர்களுடைய கலாச்சார ஆடை அணிவதற்கான உரிமையை
உரிமையைத்தான் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த உரிமையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன முடிவு இந்த அரசாங்கம் சார்பாக எடுக்கப்பட போகின்றது என்பதனை.